இது ரெவிட்டோட ஓப்பனிங் பேஜ். இதில் மாடல்ஸ், ஃபேமிலிஸ் இதெல்லாம் என்னன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெவிட்டில் மாடல் அப்படின்றது அந்த என்டையர் ப்ராஜெக்ட், அது உள்ளே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரோட 3D மாடல், அதில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ், அதோட ஷீட் செட்டிங்ஸ், அது உள்ளே லோடாக இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்த மொத்த இதுதான் ப்ராஜெக்ட். அதுதான் மாடல்னு சொல்லுவோம். அதோட ஃபைல் ஃபார்மேட் வந்து ஆர்விடி. ஃபேமிலி அப்படின்றது அந்த ப்ராஜெக்ட் உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ். அது எந்த ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட்டாக இருக்கலாம், லைக் காலம், ஃபூட்டிங், ஸ்லாப் எதுனாலும் இருக்கலாம். அது ஆர்கிடெக்சரல் காம்பனண்ட் லைக் வால், ஃபர்னிச்சர் காம்பனன்ட்ஸ், டோர், விண்டோ, இந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் உள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸ் தான் ஃபேமிலி. அதோட ஃபைல் ஃபார்மேட் வந்து ஆர்எஃப்ஏ. ஃபஸ்ட்டு மாடல் அண்ட் அதோட டெம்ப்ளேட்ஸ் அதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ மாடல் டெம்ப்ளேட் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற செட்டிங்ஸ், ஷீட்டோட செட்டப், அது உள்ளே லோட் பண்ணியிருக்க ஃபேமிலிஸ், அப்புறம் நம்ம ஷெட்யூல்ஸ் ஏதாவது ப்ரீ பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நமக்கு தேவையான ஃபார்மேட் அண்ட் செட்டிங்ஸ் நம்ம முன்னாடியே வச்சு ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி வைக்கிறோன்னா அது வந்து மாடல் டெம்ப்ளேட். அதில் 2 டைப் இருக்குது. அதோடய ஃபைல் ஃபார்மேட் வந்து ஆர்டிஇ. ஒன்று வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட், இன்னொன்று கஸ்டம் டெம்ப்ளேட். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், அந்த ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டெம்ப்ளேட் இந்த செட்டிங்ஸ்லலாம் இருக்கணுன்றத நம்ம க்ரியேட் பண்ணி வச்சோன்னா அது கஸ்டம் டெம்ப்ளேட். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை கம்பெனிக்கோ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டெம்ப்ளேட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது கஸ்டம் டெம்ப்ளேட். அண்ட் டிஃபால்ட் டெம்ப்ளேட்ன்றது அதுலேயே ப்ரீ பில்டாகவே தெர் வில் பி சம் டெம்ப்ளேட்ஸ். அது இல்லாமல் நம்ம டவுன்லோட் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். லைக் ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட், ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட், மெக்கானிக்கல் டெம்ப்ளேட், எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட், ப்ளம்பிங், கன்ஸ்ட்ரக்ஷன். இது இன் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ், மெட்ரிக்ஸ், இங்கிலீஷ், இந்த மாதிரி யூனிட்டில் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்ம் செட்டிங்ஸில் நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ். இப்போது நம்ம இதில் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கே நான் இப்போ சொன்ன கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி ஒரு புது ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இருக்க ப்ரௌசர் கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி இதில் நம்மளோட ரெவிட் உள்ள ஆட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் மெட்ரிக் ஆர் இங்கிலீஷ் ஆர் கமர்ஷியல், ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி நமக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை டவுன்லோட் பண்ணியும் இதில் லோட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணியும் நம்ம ஒரு புது ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த டெம்ப்ளேட்ஸ்க்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது ஒரு ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதில் அங்கே இருக்கிற வியூஸில் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ எந்த டெம்ப்ளேட்டுக்கு என்ன வியூஸோ அந்த வியூஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் இப்போ இது வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட். இதில் இங்கே இருக்க வியூஸில் யூ ஹேவ் ஃப்ளோர் பிளான், சீலிங் பிளான், அந்த மாதிரி ஆர்கிடெக்சரல் பிளானை வச்சு மாடல் பண்ணுறதுக்கு தேவையான வியூஸ் செட்டப் இங்கே இருக்கும். ரெண்டரிங், வாக் த்ரூ, ஸோ இது எல்லாமே ஆர்கிடெக்சரல் ரிலேட்டடான வியூஸ். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணோன்னா அதில் ஸ்ட்ரக்சரல் பிளான், டீட்டெயிலிங், ஸோ இப்படி அதோட வியூஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ஹெச்விஏசி மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணோன்னா அதில் ஹெச்விஏசி லேஅவுட், அது அப்புறம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், இதுக்கான கோஆர்டினேஷன், ஸோ இப்படி இதுக்கான வியூஸ் இருக்கும். ஸோ இந்த வியூஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டெம்ப்ளேட்ஸில். உள்ளே இங்கே இருக்கிற டூல்ஸ், அதோட யூசேஜ், அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எதுலேயும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இங்கே இருக்க வியூஸில் தான் அந்த ஒவ்வொரு டெம்ப்ளேட்டும் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபேமிலிஸ் பற்றி பார்க்கலாம். ரிவெட் ஃபேமிலிஸில் 3 டைப் இருக்குது. பில்ட்-இன், லோடபுள், இன் பிளேஸ். பில்ட்-இன் ஃபேமிலி அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த வால், டோர், விண்டோ, காலம், இந்த மாதிரி இங்கே இருக்கிற எதை நம்ம லோட் பண்ணுறோன்னாலும் அது வந்து பில்ட்-இன் ஃபேமிலிஸ். ஸோ அதுலேயே ப்ரீ பில்டாக இருக்கிற
ஃபேமிலிஸை நம்ம லோட் பண்ணுறது பில்ட்-இன் ஃபேமிலிஸ். அந்த ஃபேமிலியோட கேட்டகரியை வச்சு அதை 3ஆக குரூப் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல் அண்ட் அதர் லைக் எம்இபி. அது எப்படி குரூப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் இப்போ சொன்ன வால், ஃப்ளோர், ரூஃப், ஸ்டேர், சீலிங், ரேம்ப், கர்டைன் வால், இது எல்லாமே அதிலே பில்ட்-இன்னாக வர்ற ஃபேமிலி. இது இல்லாமல் நமக்கு தேவையான, நமக்கு கஸ்டமைஸ்டு ஏதாவது டோர், ஸ்லைடிங் டோர், இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோஃபா, பெட், இந்த மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணியோ நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியோ ஃபேமிலிஸை உள்ளே லோட் பண்ணிக்கலாம். அது லோடபிள் ஃபேமிலி. ஆர் இன் பிளேஸ், நான் ஒரு ப்ராஜெக்ட் உள்ளே ஒர்க் பண்ணுறப்போ அது உள்ளேயே நமக்கு தேவையான காம்பனண்ட்ஸை கஸ்டமைஸ்டாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். லைக் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் இருக்குது, அதுக்கான எலிவேஷன் டிசைனை அங்கே மாடல் உள்ளே வச்சே இன் பிளேஸில் காம்பனண்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன் பிளேஸ் ஃபேமிலிஸ். ரைட், இது ஆர்கிடெக்சரலில். அதே ஸ்ட்ரக்சரல் கேட்டகரியில் பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சரல் வால், ஸ்லாப், பீம், காலம், ஃபவுண்டேஷன், இதெல்லாமே பில்ட்-இன் ஃபேமிலி. அது இட் வில் பி இன்பில்ட் இன் த ரிவெட். அது இல்லாமல் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்டீல் செக்ஷன்ஸ் வேணும், இல்லை ரீபாஸ் இந்த சைஸில் வேணும், இல்லை ப்ரீ கேஸ் காம்பனண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட்டை நம்ம டிசைன் பண்ணியோ நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியோ உள்ளே லோட் பண்ணுறோன்னா அது லோடபிள் ஃபேமிலிஸ். அதே மாதிரியே ஏதாவது ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட்டை அங்கே உள்ளேயே நம்ம மாடல் பண்ணலாம். ஒரு ஸ்டேர் கேஸ்க்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜாமெண்ட்ரி இருக்குது, அந்த இது லோடு பேரிங் ஒரு ஸ்டேர் கேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை உள்ளேயே மாடல் பண்ணுறது இன் பிளேஸ் ஃபேமிலிஸ். அதே மாதிரி தான் அதர் கேட்டகரிஸ் வர எம்இபி இதெல்லாத்துக்கும். ஸோ பைப்பு, டக்ட்டு, கேபிள் ட்ரே, இந்த மாதிரி பேசிக் ஃபேமிலிஸ் உள்ள இன்பில்ட்டாக இருக்கும். அது பில்ட்-இன் ஃபேமிலிஸ். இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணுற ஒரு காம்பனண்ட்டை நம்ம அதோட ப்ராப்பர்ட்டியோடு உள்ளே எடுத்துகிட்டு வந்து லோட் பண்ணுறோம். இந்த ஹெச்விஏசிக்கு தேவையான சுவிட்சஸ், பம்ப்ஸு, வால்வ்ஸ், இதெல்லாம் நமக்கு இங்கே என்ன கிடைக்குதோ மார்க்கெட்டில் அதோட ப்ராப்பர்ட்டியோடு இங்கே உள்ளே லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது லோடபிள் ஃபேமிலிஸ். கஸ்டமைஸ்டாக நமக்கு அங்கே ப்ராஜெக்ட் உள்ளேயே நமக்கு தேவையான காம்பனண்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம்னா அது இன் பிளேஸ் ஃபேமிலிஸ். ஸோ பில்ட்-இன்னா அது ப்ரீ பில்டாகவே அந்த சாஃப்ட்வேர்லேயே இருக்கும். லோடபிள் நம்ம க்ரியேட் பண்ணியோ நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியோ சாஃப்ட்வேர் உள்ளே நம்ம லோட் பண்ணிக்கலாம். இன் பிளேஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறப்போ அது உள்ளேயே நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற கஸ்டமைஸ்டான ஃபேமிலி. இதெல்லாம் தான் ஃபேமிலிஸ் இன் ரிவெட். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மாடல் அப்படின்றது அந்த மொத்த ப்ராஜெக்ட், அதோட ஃபைல் ஃபார்மேட் வந்து ஆர்விடி. அதை நம்ம டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயே சில ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதோட ஃபைல் ஃபார்மேட் வந்து ஆர்டிஇ. ஃபேமிலிஸ் அப்படின்றது இந்த ப்ராஜெக்ட் உள்ளே யூஸ் பண்ணுற எல்லா காம்பனண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது ஃபேமிலி. அதோட ஃபைல் ஃபார்மேட் வந்து ஆர்எஃப்ஏ. அதுவும் நமக்கு தேவையான ஃபைல் ஃபேமிலிஸை நம்ம க்ரியேட் பண்ணி உள்ளே லோட் பண்ணிக்கலாம். அதை டெம்ப்ளேட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். அதோட ஃபைல் ஃபார்மேட் வந்து ஆர்எஃப்டி. Hit on the thumbs up button if you like the video. Leave your thoughts in the comment section below. Share the video to an aspiring civil engineer. Support us by clicking on the subscribe button. Turn on notification bell icon to get instant alerts whenever we post a new video. Hope this video is useful. Thanks for watching. Have a happy learning.